ஸ்பைனல் கார்டு போன் எஸ் சார் எல்லாத்துலயுமே கேன்சர் டீப்பா அட்டாக் ஆயிருக்கு. ஆமா சார். டாக்டர் எங்க பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ஒரு முக்கியமான பேஷண்ட் கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெளில உட்காருங்க, கொடுக்க சொல்றேன். ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஃபைல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹாய். ஹாய். நீங்க எங்க? ரிப்போர்ட் வாங்க வந்தேன். நீங்க? நானும் ஒரு ரிப்போர்ட் வாங்க வந்தேன். உள்ள போயிட்டு வந்துறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ டாக்டர். ஹலோ. நம்ம ஏட்டையோட மெடிக்கல் ரிப்போர்ட்காக வந்தேன். அந்த ஏட்டா அந்த ஆள் ரெண்டு பண்ணிக்கிறேன் சார். இங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட எல்லாம் அம்மா போலாட்டி விளையாட வான்னு கூப்பிடுறேன். தயவு செய்து அந்த ஆள் சீக்கிரம் கூட்டு போங்க சார். ஓகே சார். நர்ஸ் சார், அந்த ஏட்டு ஏகாம்பரத்தோட ரிப்போர்ட்ல கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க. ஓகே சார். டாக்டர், இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு. இந்தாங்க ரிப்போர்ட். அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம். பாவம் ஃபீல் பண்ணுவாங்க. வெறும் அல்சர் தான், மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே. விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், யாருக்கு கேன்சர்? வெளியில லைஃப் தொலைச்சிட்டு ஃபைல பார்த்துட்டு இருக்காளே இன்ஸ்பெக்டரோட பொண்ணு, அவளுக்கு தான் கேன்சர். டாக்டர், தனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா டாக்டர்? தெரியாது. என் கணக்கு சரியா இருந்தா வர அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுவா. அம்மா இவ்வளவு விசாரிக்கிறீங்களே, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும் டாக்டர். நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட அந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. பாவம் இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். சார், ஏட்டோட ரிப்போர்ட். இந்தாங்க, முதல்ல நாளை கூட்டு போங்க. அப்புறம் தயவு செய்து அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்றாங்க. சொல்ல மாட்டேன். போகும்போது நல்லா தானே போனாரு, இப்போ சோகமா வராரு. ஏதாவது வியாதி இருக்குமோ? இது பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால். அதனால சாவை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. யாரு? எல்லாரும் தான். ஏன் நீங்களும் தான். நான் ஏன் பயப்படணும்? நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட அந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. பாவம் இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். நான் குவார்டர்ஸ் தான் போயிட்டு இருக்கேன். உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிட்டா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். நீங்க போங்க. ஜாக்கிரதை. ஹலோ, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே. ஐயோ பாவி மக, இன்னும் ஒரு மாசம் தான் உயிரோடு இருக்க போறான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நம்மளாலேயே தாங்க முடியலையே. அவ எப்படிதான் தாங்க போறாளோ? ஐயோ, இந்த பிள்ளைக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே என் ஈரக்கொலையே அருந்துடும் போல ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளா என்ன கூட 30 நாள் தானமா இருக்கு. என்ன செய்யறது? சார், ஏட்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் சார். என்ன கொடுமை சார் இது. வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு. வருத்தப்படாதீங்க சார். இவன் ஏன் இவ்வளவு சோகமா பேசிட்டு போறான்? ஏண்டி தலைவலி உயிர் போகுது. காபி கேட்டு 2 மணி நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் இருங்க, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு. இப்பதான் பிளாஷ்பேக்கே ஸ்டார்ட் ஆகுது. நான் காபி கேட்கறது உனக்கு முக்கியமா தெரியல, பிளாஷ்பேக் முக்கியமோ? அவனுக்கு வேற வேலை இல்லம்மா. சுடுதண்ணிய கலை கொடு. கருவா பையன் நிம்மதியா சீரியல் பார்க்க விடுறானா? முதல்ல அந்த கிழவி தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்லணும். இப்போ இவ உள்ள போனா இவளுக்கு கேன்சர் இருக்கிற உண்மை தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் உள்ள போகாம தடுப்போம். 100 ஆண்டு காலம். ஹலோ திவ்யா, நோய் நொடி. நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும். ஏன்? உங்க வீட்டுல வச்சு முத்தம் கொடுக்கறதுக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். நான் என்ன காக்காவா நீங்க கூப்பிட்ட உடனே வரதுக்கு? ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்கன்னா எங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சரி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க, அதனால வரேன். ஆனா இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு மாசம் கழிச்சு வரனே. திவ்யா, ஒரு மாசம் இருக்கு தாங்காது. ஓகே, நாளைக்கே வரேன். அழாம வீட்டுக்கு போங்க. பாய். பாய். ஆம்பளைங்களே மனு தாக்கல் பண்ண பயப்படுவாங்கண்ணே. ஆனா இப்போ பொட்டச்சிங்களா தைரியமா மனு தாக்கல் பண்றாங்கண்ணே. நாமினேஷன் தானடா நடந்திருக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு ஊருக்குள்ள என்ன ஆகுமோ ஏதாகுமோ அவன் பயந்துகிட்டு இருப்பான். அந்த பயம்தான் இந்த மாசியோட பலம். கருமா
எல்லாம் நீ சாப்பிடறதுக்கு தான் ரெடி பண்ணேன். சந்தோஷமா நிறைய சாப்பிடு. போடுங்க போடுங்க. ஊத்துங்க ஊத்துங்க. அதை இடுங்க. ஆண்டி என்னம்மா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுமா. இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு என்ன 1 மாசத்துல செத்து போனி சொன்னா கூட நான் ஹாப்பியா செத்துருவேன். பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா ஆண்டி இன்னும் போடுங்க. போடுறேன். சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். அம்மா வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. ஏன்னா எப்ப ஒண்ணா இது ஒண்ணா நடக்கலாம் இல்லையா? என்ன நடக்கலாம்? அப்பா அடுங்கப்பா அடுங்கப்பா. நீ கை கழுவுமா? வாமா வா 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 வா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன். அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ ஏட்டையா? என்னப்பா? இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. அண்ணா ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்கண்ணா. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலம்மா. டிரான்ஸ்ஃபரா? ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்தமா வாந்தி எடுத்து மண்டைய போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உனக்கு? அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர். ஐயோ, அதுக்கு பேரு கேன்சரா? ஆமா. சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி? எனக்கு கேன்சர்னு என்ன மடியும் சொன்னா? அதான் அவன் கூட ஒருத்தன் மருதமலம் திடீரானே. அவன் தான் வாடகை செய்யற எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசலூர்லாம் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா? அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா? மருதமல வசமா மாட்டிக்கிட்டேன். எலெக்ஷன் டேட்ல வெளியூர்ல இருந்து வந்து லாட்ஜில் தங்கி இருக்கிறவங்க அத்தனை பேருடைய லிஸ்ட் எடுத்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம பசங்களெல்லாம் உஷாரா இருக்க சொல்லு, இல்லைன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணிடுவான். 24 hours அலர்ட்டா இருக்கணும். தலைவர்கள் சிலைக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டுருங்க. கோ. அவன் என்ன செக்யூரிட்டி வேணா கொடுக்கட்டும். எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பையலும் ஓட்டு போட வரக்கூடாது. வந்தா ஒருத்தனை உயிரோட போக கூடாது. நாச்சியார்புரத்துல அமைதியான முறையில எலெக்ஷன் நடக்கும். நடத்த விட மாட்டேன்.